எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நேற்று நம்மளுடைய வாடிக்கையாளர்களை உடனடியாக நூல் அனுப்ப சொன்னேன். கொஞ்சம் நூல் வந்திருக்கு. இன்னும் பாக்கி யாரெல்லாம் நூல் வச்சுருக்கிறீங்களோ எல்லோரும் தயவு செஞ்சு அனுப்புங்க. நூல் சரியான டிமாண்டு, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு நூல் அனுப்புங்க. ஸோ இப்போ இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் ஒன்று சொல்ல போகிறேன். அது எந்த மாதிரியான அதிர்ச்சினா ஒரு இன்ப அதிர்ச்சி, சரிங்களா? என்ன அப்படின்னா நம்ம ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தோம். என்னென்னா, அதாவது நமது நிறுவனத்திட்ட துணி வாங்காமல் வெளியில் துணி வாங்கியிருந்தீங்கனாலோ அல்லது வெளியில் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கியிருந்தீங்கனாலோ உங்களுடைய நூலை 83 ரூபாய்க்கு தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டாக ஃபிக்ஸ் பண்ண ரேட்லேருந்து கீழே கம்மியான ரேட் கொடுத்து பழைய ரேட்டில் மிஷின் எடுத்தவங்களுக்கும் நூலுடைய அமௌண்ட் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையும் தற்காலிகமாக நான் ஸ்டாப் பண்ணுறேன். மறு அறிவிப்பு வரும் வரை யார் நம்மளுக்கு நூல் அனுப்புனாலும் 93 ரூபா ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரே 2 நிபந்தனை, சரிங்களா? 93 ரூபா ரேட்டுக்கு எடுத்துக்குவோம். 2 நிபந்தனை இருக்குது. ஒன்று, நீங்கள் கைகளால் பிரிச்சிருக்கணும், இல்லைன்னா செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரத்தை பயன்படுத்தி பிரிச்சிருக்கணும், புரிஞ்சுங்களா? செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின், சரிங்களா? செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷின் தான் என்னென்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, துணியோட தலவை, காட்டன் வேஸ்ட் துணியோட தலவை ஆக்ஸா பிளேடை வச்சு கையில் தலவை மட்டும் பிரித்து உள்ளே கொடுக்கணும். அந்த உள்ளே கொடுக்குற அந்த துணியை அது நூலாக இழுக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் மிஷின் வச்சுருக்கிறவங்க நூல் அனுப்புனீங்கன்னா 93 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கையில் பிரித்து அனுப்புனீங்கனாலும் 93 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு கலர் தான் சரியான டிமாண்டில் இருக்குது. கலரு நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் அனுப்புங்க, சரிங்களா? கொஞ்சம் பிளாக்கு, நேவி ப்ளூ இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ரேஷியோ பண்ணி அனுப்புங்க, சரிங்களா? நம்ம 93 ரூபா ரேட்டுக்கு நூலை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் அமௌண்ட் போடுவேன். ஒரு 3 நாள் டைம் வேணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ண முடியுங்கிறவங்க தாராளமாக நூல் அனுப்பலாம், நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். மேலும் தகவலுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ சரியான டிமாண்டாக இருக்குது, நூல் நிறைய தேவைப்படுது. 93 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். வெளியில் நீங்கள் துணி எடுத்து பிரிச்சிருந்தாலும் சரி, வெளியில் நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, நமது நிறுவனம் 93 ரூபாய்க்கு நூலை எடுத்துக்கும். நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். எங்கே அனுப்பணும் அப்படின்னா, பெருந்துறை, ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு அனுப்பணும். ஈரோட்டுக்கு அனுப்பிடாதீங்க, பெருந்துறைக்கு அனுப்பணும். A1 டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், இல்லைன்னா ரதிமீனை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த ரெண்டு பெஸ்ட்டாக இருக்குது. MSS ரொம்ப லேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இறக்க கூலி தனியாக போடுறாங்க. ஸோ அதனால் MSS லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. வேறு வழி இல்லை, எனக்கு MSS தான் கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்க MSSல தாராளமாக அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ரெண்டாவது பழைய ரேட்டில் நம்மகிட்ட மிஷின் வாங்கினவங்களும் இப்போ 93 ரூபா ரேட்டுக்கு நான் நூல் எடுத்துக்கிறேன், அனுப்புங்க. ஆனால் இப்போ சொல்கிறேன், மறு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இது செல்லாது, இதையும் புரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறோம், மறு அறிவிப்பு வந்தால் இது செல்லாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி திருப்பூரில் பர்ச்சேசிங் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 93 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த ரேட்டை இப்போது பர்ச்சேசிங் ரேட்டை அனௌன்ஸ் பண்ணலாம். தாக்கு பிடிக்கலாம், நம்மளுக்கு நஷ்டம் ஆகாது. இதுவே திருப்பூரில் பர்ச்சேசிங் ரேட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த ரேட்டை ஃபாலோ பண்ண முடியாது, அது கஷ்டமாக போயிடும், புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ரேட்டு 93 ரூபா யார் வேணாலும் அனுப்பலாம். தயவு செஞ்சு ஆட்டோமேட்டிக் மிஷினில் பிரித்தவங்க கால் பண்ணாதீங்க, அவங்களுக்கு இந்த ரேட்டை நான் எடுத்துக்க முடியாது. ஆட்டோமேட்டிக் மிஷினில் பிரிச்சிருந்தீங்கனாலே நம்ம எடுத்துக்கிறது இல்லை, ஓகேங்களா? ஏன்னா நம்மளே இன்னும் அதை பைபேக் போடாமல் தான் வச்சுருக்கோம். அது சில இன்னும் கொஞ்சம் நான் அதை செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் அந்த பற்றின அறிவிப்புகள் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், பின்னர் அறிவிக்கப்படும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு யார் அனுப்புனீங்கனாலும் 93 ரேட்டுக்கு அனுப்பலாம். கலர் நூல் தாராளமாக அனுப்பி வைங்க. திருப்பூரில் எப்போ பர்ச்சேசிங் ரேட்டு குறையுதோ அப்போ இந்த அறிவிப்பை நான் ஸ்டாப் பண்ணி ரிவோக் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.